ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு கரோஸ்தை கொடுப்போம் நாங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை பொழுதிலே தயவுசெய்து உங்களுடைய பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பிவிடும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியை அணைத்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் அதை சைலண்ட் மோட்லேயே போட்டுக்கொள்ளுங்கள். இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். எங்கள் மத்தியிலே பாஸ்டர் யாபேஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர இருக்கிறார். உற்சாகமான ஒரு கரவசத்தோடு கூட நாங்கள் அவரை வரவேற்போம். நல்லது. இந்த இனிமையான குளிர்ச்சியான காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தருக்குள் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்பான பிதாவே, உம்முடைய திரு சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த வேலையை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்பொழுது குறைவுகள் மாறும் என்று சொன்னீரே அப்பா. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படி எங்கள் ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்தருளும்படியாக செபிக்கிறோம் அப்பா. பேசுவது நான் அல்ல ஆண்டவரே, நீர் பேசுவீராக. நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயங்களையும் நல்ல நிலங்களாக மாற்றுங்கப்பா. இந்த வார்த்தை மூலம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. உமக்கு கீழ்ப்படியத்தக்க கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய நாளில் தியானத்துக்கு நடத்தப்பட்ட வேத பகுதி புதிய ஏற்பாட்டு புத்தகம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டு புத்தகம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 8 தொடக்கம் 9 வரையான வசனங்களையும் 21 தொடக்கம் 24 வரையான வசனங்களையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் 3.5 வருஷங்கள் நடந்து சென்று கிராமமாக பட்டணங்கள் பட்டணமாக சென்று அவர் சுவிசேஷம் அறிவித்தார். எப்படி நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதை அவரே அறிவித்து எங்களுக்கு காண்பித்தார். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம், எப்படி நாங்கள் மற்றவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளில் பார்க்க போகின்றோம். இங்கே நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், யூதேயாவிலிருந்து இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு செல்ல போகின்றார். இப்போ யூதேயா தேசத்திலிருந்து கலிலேயா என்கின்ற அந்த பட்டணத்திற்கு இவர் கடந்து செல்கின்றார். இந்த யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும் என்றால் இடையில் ஒரு பட்டணத்தை கடந்துதான் அவர் செல்ல வேண்டும். அந்த பட்டணம் தான் சமாரியா. சமாரியா பட்டணத்தில் இருப்பவர்கள் சமாரியர்கள், யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பிறந்தவர்கள். அவர்கள் யூதர்கள் அல்ல, யூதர்களால் வெறுக்கப்படுகிறவர்கள், யூதர்களால் ஒதுக்கப்படுகிறவர்கள், யூதர்கள் அவர்களை புறக்கணித்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சமாரியா பட்டணத்திற்கூடாக இயேசு கிறிஸ்து சீசர்களோடு நடந்து செல்கின்ற பொழுது ஒரு சமாரிய பெண்ணை இயேசு கிறிஸ்து காண்கிறார். அதனால்தான் இந்த இடத்தில் நாங்கள் வாசித்தோம். இப்பொழுது சமாரிய ஸ்திரீ, அவள் ஒரு புறஜாதி. யூதர்கள் அவர்களோடு சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். சம்பந்தம் கலப்பது என்று சொன்னால், ஒரு காலமும் யூதர்கள் சமாரியர்களை திருமணம் முடிக்கவே மாட்டார்கள், பேசவும் மாட்டார்கள். யூதர்கள் சமாரியர்களோடு பேசுவது அவர்களுக்கு விருப்பமில்லை, தொடமாட்டார்கள், பேச மாட்டார்கள். அவர்களை கண்டால் ஒதுக்கி விடுவார்கள். சமாரியர்களும் யூதர்களை கண்டால் விலகிச் செல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சமாரிய பெண்ணை கண்டதும் அவளை, கிணறுகள் ரோட்டில் இருந்து சற்று தூரத்தில் இருக்கும், இது யாக்கோப்பினுடைய கிணறு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவர்கள் துறவுகளை வெட்டினார்கள், கிணறுகளை
அநேக கிணறுகளை உருவாக்கினார்கள். இன்றும் கூட அந்த தேசத்தில் அந்த கிணறுகள் இருக்கிறது. அந்த கிணற்றடியில் தண்ணீர் எடுப்பதற்காக குடத்தோடு வந்திருக்கின்ற அந்த சமாரிய ஸ்திரியை நோக்கி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இடத்திலிருந்து தேடி போகிறார். போய் சமாரிய ஸ்திரியோடு பேசுகிறார். சாதாரணமாக யூதர்களை பார்த்தால் இவர் யூதரா இல்லையா என்று இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதனால் இந்த சமாரிய ஸ்திரி பார்க்கிறாள், இந்த யூதர் இயேசு கிறிஸ்து என்று அவளுக்கு தெரியாது. யூதர்கள் எங்களோடு பேச மாட்டார்களே, யூதர்கள் எங்களோடு கதைக்க மாட்டார்களே, எங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே, அப்படியாயின் நீங்கள் ஒரு யூதராக இருந்தும் என்னோடு வந்து பேசுகிறீர்களே என்று சொல்லி இவள் சொல்லுகிறாள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஒரு யூதர், அவர் தேவன். ஆனாலும் அந்த ஒரு ஆத்துமாவை குறித்த பாரம், யூதர்கள் இதுவரை ரட்சிக்கப்படவில்லை. இஸ்ரவேலர்கள் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்களுக்கு தான் விடுதலை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். அதனால் அந்த ஒதுக்கப்பட்ட புறஜாதியான அந்த பெண்ணை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். முதலில் அவர் தேடிச் செல்கிறார். இரண்டாவது அவளோடு தன்னை தாழ்த்தி அன்பு காட்டுகிறார். ஒரு யூதர் ஒரு சமாரிய ஸ்திரியோட போய் கதைத்தாலே அவர்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குமேன். யூதர்கள் கதைப்பதில்லை. அதனால் தான் கேட்கிறார், யூதர்கள் சமாரியரோடு சம்பந்தம் கலப்பதில்லை, நீ யூதனா இருந்தும் என்னோடு பேசுகிறாய் என்று சொல்லி கேட்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்களும் சுவிசேஷம் அறிவிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, இது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆண்டவரை பற்றி கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். ஆண்டவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அநேகர் எப்படி சொல்லுவது, எங்கு ஆரம்பிப்பது, எனக்கு அதை பற்றி தெரியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் 3.5 வருஷம் 30 வயது வரைக்கும் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 30வது வயதில் ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் புறப்பட்டு சென்று ஒவ்வொரு இடங்களுக்கும், அந்த காலத்தில் வாகன வசதிகள் இல்லை, கால்நடையாக எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து சென்று, பயங்கர வெயிலான இடம் உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு பகுதி உலகத்திலேயே வெயில் கூடிய இடம் அதுதான், பாலைவனங்கள். அந்த இடங்களில் நடந்து சென்று சுவிசேஷம் அறிவித்தார். எப்படி நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதற்கு எங்குமே செல்ல தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். இப்படித்தான் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று அவர் எத்தனையோ இடங்களில் மிக அழகாக அவர் சொல்லி காண்பித்திருக்கிறார். இங்க பாருங்கள், அவர் செய்கின்ற 2 காரியத்தை பாருங்கள். முதலாவது, அந்த பெண்ணை பார்த்ததும், இது அழிந்து போகின்ற ஆத்மா, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படாவிட்டால் நரகம் சென்று விடுமே, இது பரலோகம் செல்ல வேண்டும், இந்த அழிந்து போகின்ற ஆத்மாவை குறித்த பாரம் உள்ளவராய் அவளை தேடிச் செல்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, முதலில் நாங்கள் தேடிச் செல்ல வேண்டும். தேடிச் செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் கிலோமீட்டர் கணக்கு செல்ல தேவையில்லை. நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து சற்று யாராவது இருந்தால் அவர்களை தேடிச் செல்கிறார். இவர் நீண்ட தூரம் செல்லவில்லை. அந்த பெண்ணை பார்த்ததும், பெண்ணை அவர் கூப்பிடவில்லை, அவரே கிட்டே அருகிலே செல்கிறார், கிணத்துக்கு அருகிலே செல்கிறார். முதலாவது நாங்கள் தேடிச் செல்ல வேண்டும். இரண்டாவது பாருங்கள், அவளோடு போய், அவர் ஒரு தேவன், அவருக்கு பக்கத்திலே இவள் நிற்பதற்கு தகுதியே இல்லை. ஆனாலும் யூதர் என்றாலே பக்கத்திலே வரமாட்டார்கள். யூதர்களே அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவர்கள் புறஜாதிகள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து போய் அன்பாக அவளோடு பேசுகிறார். இரண்டாவதாக பாருங்கள், நாங்கள் மற்றவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கின்ற பொழுது அன்பாக பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும், இது ஒரு ஆத்துமா, இது அழிந்து போயிருமே, இது அழிந்து போய் இருக்கக்கூடாது, இது எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும், இது மரித்து விட்டால் நரகம் சென்று வேதனைப்படுமே, இந்த ஆத்துமாவை மீட்க வேண்டும் என்கிற பாரத்தோடு எங்களை நாங்கள் தாழ்த்தி அன்பாக பேச வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுது யாரிடம் போய் இனிமையாக அன்பாக எங்களை தாழ்த்தி பேசுகின்றோமோ அப்பொழுதெல்லாம்
எங்களோடு இருந்து பரிசுத்த ஆவியானவர் இதை பேச வேண்டும், அதை பேசுவார். மிகவும் அன்பாக இயேசு கிறிஸ்து அதுதான் அவளால் அதிசயமாக பார்க்கிறாள். யூதர் எங்களோடு கதைக்க மாட்டாரே, இவ்வளவு அன்பாக வந்து பேசுகிறார் என்று சொல்லித்தான் அவள் கேட்கிறாள். எனவே நாங்கள் முதலில் தேடிச் செல்ல வேண்டும், இரண்டாவதாக அவர்களோடு அன்பாக பேச வேண்டும். தொடர்ந்து என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதே யோவான் அதிகாரம் 4வது யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21 தொடக்கம் 24 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவளாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதலில் தேடி செல்கிறார். இரண்டாவதாக அவளோடு தாகத்துக்கு நீ தண்ணீர் தா என்று சொல்லி அன்பாக பேசுகிறார். அதன் பிறகு அவள் பேசுவதற்கு செவி கொடுக்கிறார். பாருங்கள், நீ யூதனாக இருந்தும் என்னிடம் நீ தாகத்துக்கு தா தண்ணி என்று எப்படி கேட்கலாம் என்று அந்த சமாரிய பெண், சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கின்ற பொழுது அவள் பேசுவதற்கு இவர் நன்றாக செவி கொடுக்கிறார். அவள் பேசுவதற்கு இடம் கொடுக்கிறாள். அவள் இது உண்மையில் ஒரு அதிகாரத்துக்குள் எழுதப்பட்டிருக்கிறது. இது நீண்ட நேரமாக கிட்டத்தட்ட மணித்தியாலங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஏனென்று சொன்னால் 12 சீசர்கள், இவரோடு கூட இருந்த சீசர்கள் அந்த பட்டணத்துக்கு, அந்த கிராமத்திற்கு அந்த உணவு தேடுவதற்காக சென்று விட்டார்கள். இவர்கள் போய் உணவு தேடி வரும் வரைக்கும் நடைபெற்ற சம்பவம் தான் இது. மிக சுருக்கமாக எழுதப்பட்டாலும் இது கொஞ்சம் நீண்ட நேரங்கள் நடைபெற்ற ஒரு உரையாடல். அந்த சமாரிய பெண் பேசுவதற்கு அவள் சொல்லுவதை கேட்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது நாங்கள் தேடிச் செல்ல வேண்டும். இரண்டாவதாக அந்த ஆத்மா அழிந்து போகக்கூடாதுன்ற இருதயத்தோடு, அந்த ஆத்மா அழிந்து போகக்கூடாதுன்ற அந்த ஆத்தும பாரத்தோடு எங்களை தாழ்த்தி அன்பாக பேச வேண்டும். மூன்றாவதாக பாருங்கள், அவர்கள் பேசுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சில வேளைகளில் சுவிசேஷம் அறிவிக்கிற வேளை அவர்கள் பேசுவதற்கு நாங்கள் இடம் கொடுத்தால், சில நேரத்தில் அவர்கள் அரை மணித்தியாலம் பேசுவார்கள், அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுவார்கள். அதை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலே அமைதியாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொஞ்ச நேரத்தில் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். மற்றவர்கள் சொல்லுகின்ற பிரச்சனைகளுக்கு அவர்கள் சில நேரங்களில் தவறாக சொல்லலாம், பிழையாக சொல்லலாம். அவர்கள் ஆராதிக்கின்ற கடவுள்களை பற்றி உயர்த்தி சொல்லலாம். அதை ஒன்றுமே நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சொல்லுகிறார்களோ, நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்கிறார். அவர்தான் எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்குரிய மாதிரி. இயேசு கிறிஸ்துவை சொல்லுவார்கள், அவர் ஒரு நடமாடுகின்ற ஒரு சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை பார்த்தே ரட்சிக்கப்படுவார்கள். அவ்வளவு இனிமையான வார்த்தைகளை பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கடவுள், யாருக்கும் செவி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அவர் ஒரு மாதிரி எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். மற்றவர்கள் சொல்லுகிறார், அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது நன்றாக கேட்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்கிறார். நான்காவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதன் பிறகுதான் இப்பொழுது பார்த்த வேத பகுதியில் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். அதன் பிறகுதான் அவள் சொல்லுவது எல்லாவற்றையும் கேட்ட பிறகுதான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், நற்செய்தியை அறிவிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிங்கள் அந்த பகுதியை மீண்டும் 21-24. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது.
உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவளாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இப்பொழுதுதான் அவர் தேவனை பற்றி கதைக்கிறார். பாருங்கள், கடைசியாகத்தான் அவர் அந்த நல்ல செய்தியை சொல்லுகிறார், அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் காண்பித்திருக்கின்ற இதே முறையில் வேதத்திலிருந்து வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வேதத்தில் எதை சொல்லி இருக்கிறார்களோ அதை அப்படியே செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நாங்கள் வேதத்தில் ஆண்டவர் காண்பித்த மாதிரி தான் எங்களுக்கு சிறந்த மாதிரி. மிக அழகாக சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஒருவருக்காக ஆண்டவர் தேடிச் செல்கிறார், ஒருவருக்காக தேடிச் செல்கிறார். அந்த ஒருவருக்கு ஆண்டவர் இப்பொழுது சுவிசேஷத்தை அறிவித்து விட்டார், நற்செய்தியை சொல்லிவிட்டார், தேவனை பற்றி சொல்லுகிறார், பிதாவை பற்றி சொல்லுகிறார், எப்படி பிதா எதை விரும்புகிறார் என்பதை குறித்து சொல்லுகிறார். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். வாசியுங்கள் அதே 4ஆம் அதிகாரம் 28 தொடக்கம் 30 வரையான வசனங்களை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை பற்றி சொல்லதும் அவள் ரட்சிக்கப்படுகிறாள், உடனே விடுதலை அடைகிறாள். அவள் ரட்சிக்கப்பட்டதும் என்ன செய்கிறாள் பாருங்கள், குடத்தை வைத்துவிட்டே ஊருக்குள்ள ஓடுகிறாள். ரட்சிப்பு ஒருவருக்கு கிடைத்து விட்டால், ஆண்டவருடைய அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டால் இருக்க மாட்டார்கள். அவள் உண்மையில் வந்தது என்னத்திற்கு? தண்ணீர் எடுப்பதற்கு. இந்த தண்ணீரை கொண்டு போய்த்தான் அவள் அந்த கிராமத்துக்கு, அந்த கிணற்றிலிருந்து கிராமம் சில கிலோமீட்டர் தூரங்களில் இருக்கலாம், அவள் தன்னுடைய வீட்டுக்கு இந்த தண்ணீரை கொண்டு போய்த்தான் சமைக்க வேண்டும், குளிக்க வேண்டும், குடிக்க வேண்டும். ஆனால் அவளுக்கு ஒரு குடும்பம் இருப்பதாக வேதம் சொல்கிறது. இல்லை, குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறது. அந்த குடத்து தண்ணீர் கொண்டு போய்த்தான் அவள் எல்லாமே செய்ய வேண்டும். அவள் வந்த நோக்கம், தண்ணி எடுக்க வந்த நோக்கம், சமைக்க வந்த நோக்கம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, குடத்தை விட்டுவிட்டு உடனேயே அவள் அந்த கிராமத்திற்கு ஓடுகிறாள். அங்கே போய் என்ன சொல்லுகிறாள்? ஜனங்களை நோக்கி, அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் போய், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறாள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், அவர் கிறிஸ்து தானா, இயேசுவா, வந்து பாருங்க, இயேசு வந்து பாருங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க என்று அவள் அந்த கிராமங்கள் தோறும் போய் சொல்லுகிறாள். அவள் ஒரே ஒரு பெண், சாதாரண பெண், பெரியோரு ஐஸ்வர்யமுள்ள பெண்ணாக இருந்தால் வேலைக்காரிகள் தான் குடத்தை தூக்கி கொண்டு வருவார்கள். ஆனால் இது ஒரு சாதாரண பெண் தானே அந்த குடத்தை தூக்கி கொண்டு வருகின்றாள். அந்த கிராமத்தில் எத்தனையோ படித்தவர்கள் இருப்பார்கள், பிரபுக்கள் இருந்திருப்பார்கள், தனவந்தர்கள் இருந்திருப்பார்கள், தலைவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் போய் சொல்லுகிறாள். அந்த ஊரே திரண்டு வருகிறது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுக்கு. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவித்தார் ஒருவருக்கு தான், சமாரிய ஸ்திரீக்கு தான். ஆனால் அவள் ரட்சிக்கப்பட்டதும் ஒரு ஊரையே கூட்டி வருகிறார். ஹல்லேலூயா. எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக ரட்சிக்கப்பட்ட உடனேயே குடத்தை வைத்துவிட்டு கிராமத்திற்கு ஓடுகிறாள். அதுவரைக்கும் அவளுடைய நோக்கம் வேறு. ஆனால் ரட்சிக்கப்பட்டதும் வந்து பாருங்கள் கிறிஸ்துதான என்று சொல்லி கிராமத்துக்குள் போய் கிராமத்தை கூட்டி வருகிறாள். நாங்கள் பார்த்தோம், அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள், இயேசு அந்த ஊர் ஜனங்கள் கிறிஸ்துவிடம் வருகிறார்கள். அவர்கள் அப்படியே அந்த கிராமமே இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகிறது. இத்தனைக்கும் ஒரே ஒரு பெண்ணை கொண்ட ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார். அந்த சமாரிய பெண் பைபிள் காலேஜில் படிக்கவில்லை, ஆலயத்துக்கு வரவில்லை, தலைவர் இல்லை, வேதத்தை கற்றுக்கொள்ளவில்லை, எதுவுமே தெரியாதவள். ஆனால் அவளுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்றுதான், என்னோடு பேசியவர் அவர் கிறிஸ்து, அவர் நல்லவர், அவர் பேச்சில் கடவுளாக இருக்கிறார். எங்களுக்கு ஒன்றை ஒன்று தெரிந்தால் போதும், இயேசு நல்லவர் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை தெரிந்திருந்தால் மாத்திரம் போதும். நான் நினைக்கிறேன் இங்கே இருக்க எல்லோருக்கும் அது தெரிந்திருக்கும். அன்னைக்கு இயேசு நல்லவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் அன்பானவர். இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த கிராமமே ரட்சிக்கப்படுவதற்கு.
அவளுக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு விஷயத்தை போய் சொல்லுகிறாள். பாருங்கள், ஒன்றுமே சொல்லவில்லை. நீங்கள் வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதான் ஆண்டு, வந்து பாருங்கள் சொல்லுகின்ற பொழுது அனைய சொல்லியிருப்பார்கள், உன்னுடைய கதையை நான் நம்பவில்லை, பேசவில்லை, எத்தனையோ பேசியிருப்பார். ஆனால் அவள் ஒன்றே என்று சொல்லுகிறார், இயேசுவிடம் வந்து பாருங்கள். நாங்கள் சொல்ல வேண்டிய ஒன்றுதான், எனக்கு நன்மை செய்த இயேசுவிடம் வந்து பாருங்கள். இயேசு ஜீவனுள்ள தேவன். இப்பொழுது நீங்கள் சொன்ன அவ்வளவு பிரச்சனையை நான் கேட்டிருக்கிறேன். இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கின்றது. அவர் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வம் என்பதை நீர் வந்து பார், உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீரும் என்று ஒரே ஒரு வசனம் சொன்னால் போதும். அதுதான் சுவிசேஷம், அதுதான் நற்செய்தி. அதைத்தான் இந்த பெண் செய்கிறாள். கிறிஸ்துதானா என்று வந்து பாருங்கள். ஏனென்றால் அங்க இருக்கவர்கள், இந்த பெண் ஒரு சாதாரண பெண், இவளை சொல்ல யார் கேட்டிருக்க மாட்டார். ஆனால் இவள் போய் சொன்னதும் அந்த கிராமமே திரும்பி வருகின்றது. நாங்கள் போய் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது எங்களுடைய கிறிஸ்து கூடவே வருவார். நாங்கள் சொல்லுவது இயேசு நல்லவர் என்று சொல்லுகின்ற வாய் மாத்திரம்தான் நாங்கள், கருவி மாத்திரம்தான் நாங்கள். ஆனால் எங்களுடைய வார்த்தையில் வல்லமையை கொடுத்து மற்றவர்களுடைய இருதயத்தை மாற்றுகின்ற வல்லமை தேவனுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அவர்தான் ரட்சகர், அவர்தான் ரட்சிப்பவர். நீங்கள் பாருங்கள், இந்த சமாரிய பெண்ணுக்கு நடந்த மாற்றத்தை பாருங்கள். குடத்தை வைத்துவிட்டு ஓடி போய் சொன்னது கிராமமே வருகிறது. இந்த கிராமமே அப்படியே திரண்டு வருகிறது. என்ன நடைபெறுகிறது என்று நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். நாங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு விடுதலை அடைந்து இருக்கின்றோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சி இருக்கிறது. அநேக நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார், அனுதினமும் செய்திருக்கிறார். நாங்கள் மரித்திருந்தால் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள். எங்களை மீட்டு நித்திய ஜீவனை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று மரித்தாலும் பரலோகத்தில் போய் கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். அதை மற்றவருக்கு சொல்லுவதுதான் சுவிசேஷம். அதை அழகாக சொல்லுவதற்கு ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பார்த்தீர்களா? அந்த ஒன்றை சொன்னதும் ரட்சிக்கப்படுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். அதே யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39 தொடக்கம் 40 வரையான வசனங்கள். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரிலுள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஸ்திரியின் வார்த்தையின் நிமித்தம் யோசித்து பாருங்கள். அந்த சமாரிய பெண் குடத்தை வைத்தும் கிராமத்துக்கு போய் எல்லோரும் இயேசு இருக்கிறார் வாங்க என்று சொல்லி சொன்னதும், அவள் சொன்ன வார்த்தையின் நிமித்தம், வேதம் அழகாக சொல்லுகிறது, அவள் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் சமாரியர்களில் அநேகர் இயேசு வண்டையில் வந்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரே ஒரு பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவித்தார். அவள் போய் அந்த கிராமத்திற்குள் சொன்னதும், அங்கிருக்கின்ற அந்த சமாரிய கிராமம், அந்த சமாரிய பட்டணத்தில் இருந்த அநேக சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அப்படியே அந்த கிராமமே இயேசு கிறிஸ்துக்கிட்டே வருகிறார்கள், தேடி வருகிறார்கள். இப்பொழுது சமாரிய ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நேரத்தில், இதெல்லாம் சில மணித்தியாலத்துக்குள் நடைபெற்ற சம்பவம், வருஷக்கணக்காக நடைபெறவில்லை. அவளுக்கு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த செய்தி போனதும், அந்த நற்செய்தி போனதும், அவள் ரட்சிக்கப்பட்டதும் கிராமத்திற்கு ஓடுகிறாள், குடத்தை விட்டு ஓடுகிறாள், குடத்தை வைத்து விட்டு ஓடுகிறாள். அவள் போய் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சொல்லுகிறாள், இயேசுவை வந்து பாருங்கள், இயேசுவிடம் பாருங்கள், இயேசுவிடம் பாருங்கள், இயேசுவிடம் பாருங்கள் என்று சொல்லுகிறாள். சொன்னதும் அந்த சமாரிய பட்டணம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிற தேவனை அறியாத ஜனங்கள், அந்த தேவனை தெரிந்தவர்கள், ஆனால் அவர்கள் புறஜாதிகள். அந்த பட்டணமே புறஜாதிகள் பட்டணம், இயேசு கிறிஸ்துவை அறியாத பட்டணம். அங்கிருக்கிறவர்கள், இந்த வேதம் இப்பொழுது வாசித்த வேத பகுதியில் பார்க்கின்றோம், அந்த சமாரிய ஒரே ஒரு பெண் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் அந்த கிராமமே என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவிற்கிட்டே வருகிறது. அது மாத்திரமல்ல, அவ்வளவு பேரும் அந்த இயேசு கிறிஸ்துவை
ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். பாவத்தை மன்னிப்பவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். சமாரியர்களில் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் ரட்சிக்கப்பட்டதும் இன்னும் ரட்சிக்கப்படாத சிலர் இருப்பார்கள். அந்த வந்திருந்தவர்கள் எல்லோரும் வரவில்லை. அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்களை கூட்டி வரவில்லை, இயேசு கிறிஸ்துவை கிராமத்துக்கே கூட்டி கொண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா! கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்துவை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். யோசித்து பாருங்கள், அந்த கிராமமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கிராமமாக மாறுகிறது. 2 நாட்கள் இயேசு கிறிஸ்து அங்கே தங்கியிருந்து எல்லோருக்கும் அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறார். மிகுதி வேலைக்கு போயிருப்பார்கள், வேறு கிராமத்துக்கு போயிருப்பார்கள். அந்த கிராமத்தில் இருந்து சிலர் வர விரும்பாமல் இருந்திருப்பார்கள், நடக்க முடியாதவர்கள் இருந்திருப்பார்கள், இயலாமை உள்ளவர்கள் இருந்திருப்பார்கள். இப்பொழுது நடைபெறுவதை பாருங்கள். அந்த பெண் போய் சொன்னதும் அந்த கிராமம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவே அந்த கிராமத்துக்கு போய் அங்கே 2 நாள் இருந்து இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை அற்பமாக எண்ண வேண்டாம். சுவிசேஷம் நற்செய்திக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது. அது எழுதப்பட்ட கிரேக்க மொழியினுடைய சரியான அர்த்தம் ராஜாவினுடைய செய்தி. ராஜாவினுடைய செய்தி, தேவனுடைய செய்தி, ஆண்டவருடைய செய்திக்கு எப்பொழுதும் வல்லமை இருக்கிறது. அதனால் தான் சமாரிய பெண்ணை ஒருத்தரும் பார்க்கவில்லை, அவளுடைய வார்த்தையை பார்த்தார்கள், அவள் சொன்ன செய்தியை பார்த்தார்கள். அந்த செய்தி வல்லமையான செய்தி. அதனால் தான் அந்த கிராமத்தில் இருக்கிற அநேகர் ஓடி வந்தார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் முன்னால் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்க வேண்டாம். சமாரிய ஸ்திரீ, கிராமத்தில் உள்ளவர்கள், படித்தவர்கள், என்னை விட பெரியவர்கள், என்னை விட தனவந்தர்கள், என்னை விட ஐஸ்வர்யவான்கள், என்னை விட பிரபுக்கள் என்று அவள் யாரையுமே பார்க்கவில்லை. அவள் எல்லோரிடமும் சொன்ன ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவை வந்து பாருங்கள், இயேசுவிடத்தில் வாருங்கள். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படி பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ராஜாவினுடைய செய்தி நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, முன்னால் நிற்பவர்களை படைத்த, அவர்களையே சிருஷ்டித்த அந்த ராஜாவினுடைய செய்தியை சொல்லுகிறோம். அதனால் தான் அவள் தைரியமாக அந்த செய்தியை சொன்னாள். அந்த செய்தியை சொன்னதும் அந்த கிராமமே ரட்சிக்கப்படுகிறது. கிராமம் அப்படியே ஓடி வருகிறது. இயேசு அண்டைக்கு கிணத்தடிக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்து வரைக்கும் கிணத்தடியிலே இருக்கிறார். அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு கிணத்தடியில் இருக்கிறார். கிராமம் வந்ததும் இப்பொழுது அந்த கிராமத்திற்கு இயேசு கிறிஸ்து செல்கிறார். கிறிஸ்துவே அந்த கிராமத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். கிறிஸ்துவை அந்த கிராமத்துக்கு அழைத்து சென்றதும் அங்கே இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அந்த கிராமம், சமாரியா பட்டணம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை மாறி, ஒரு சமாரிய ஸ்திரீயின் நிமித்தம் அந்த பட்டணம் முழுவதுமே ரட்சிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் ஒரிசா என்கின்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களிலேயே படிப்பறிவு மிகவும் குறைவான ஒரு மாநிலம். படிப்பறிவு இல்லாதவர்கள் எத்தனையோ 1000 கிராமங்களுக்கு பள்ளிக்கூடங்களே இல்லாத ஒரு கிராமம்தான் இந்த மாநிலம்தான் ஒரிசா மாநிலம். அந்த மாநிலம் இப்பொழுதும் ஜமீன் ஆட்சியில் இருக்கிறது. அநேக கிராமங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜமீன் ஆட்சியில் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இப்பொழுதும் ஒரு 10 கிராமங்கள், அநேகமாக சொல்லுவார்கள் 10 பட்டி, 5 பட்டி, 7 பட்டி, பட்டி என்று சொல்வார்கள். பட்டி என்று சொல்வது கிராமங்களை. ஒரு 10 கிராமங்களை சேர்த்து ஒருவர் தலைவராக இருப்பார். இப்போ நீர்கொழும்பை எடுத்தால் நீர்கொழும்பை சுற்றியுள்ள கொச்சிக்கடை மற்ற பிரதேசங்கள் அக்கரப்பன, இப்படி 10 கிராமங்களை எடுத்து அந்த 10 கிராமங்களில் இருக்கின்ற மக்கள் எல்லோருக்கும் ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் தான் அந்த எல்லா கிராமங்களிலும் இருக்கின்ற, அவர்தான் ஐஸ்வர்யவானாக இருப்பார். அந்த கிராமத்தில் அவருக்கு கிட்டத்தட்ட 100 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர் வயல் நிலங்கள் இருக்கும். அவருடைய வயல்களில், அவருடைய தோட்டங்களில் அந்த கிராமத்தை 10 கிராமத்தையும் சுற்றி இருக்கின்ற
மக்கள் வேலை செய்வார்கள். அவர்கள் அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பவர் ஒருவர் தான். அந்த கிராமத்தை சுற்றி 3000 பேர் இருந்தால் அந்த 3000 பேரும் அவர்தான் 3000 பேருக்கும் சம்பளம் கொடுப்பார். அதனால் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோரும் இவர்தான் தலைவர். இவருடைய சொல்லை மீறி அங்கு யாருமே எதுவுமே செய்ய முடியாது. சட்டங்களை சொல்பவர் அவர்தான், சட்டங்களை இயற்றுபவர் அவர்தான், எல்லாம் அவர்தான். ஏனென்று சொன்னால் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருவருக்கு திருமணம் என்றாலும் அவர்தான் செலவழிப்பார். சில நிலைகளில் அந்த கிராமத்தில் சமைக்காத அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் இவரிடத்தில் தான் சாப்பிடுவார்கள். அப்படி அந்த 10 கிராமங்கள் 8 கிராமங்களை அதிகாரம் செலுத்துபவராக இருப்பவர் தான் ஜமீன். இன்னும் ஜமீன் ஆட்சி இந்தியாவில் இருக்கிறது. ஜமீன்கள் அந்த அளவு அபிவிருத்தி அடையவில்லை, முன்னேற்றம் அடையாத கிராமங்கள். ஒரிசா மாநிலத்தில் இப்படிப்பட்ட பகுதிகளில் அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய குல தெய்வங்களை வழிபடுகிறவர்கள், தீயை நெருப்பை வழிபடுகிறவர்கள், அப்படி காற்றை வழிபடுகிறவர்கள், கடலை வழிபடுகிறவர்கள், அப்படி விதவிதமான தெய்வங்களை வழிபடுகிற மத பின்னணியினர் தான் அந்த இடத்தில் இருப்பார்கள். அவருடைய நம்பிக்கை வித்தியாசம், படிப்பறிவு இல்லாதவர்கள். இப்படி ஒரிசா மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு பட்டணத்தில், ஒரு ஜமீன் இருக்கின்ற ஒரு பட்டணத்தில் ஒரு ஜமீன் இருந்தார். சில வருடங்களுக்கு முன்பு அவருக்கு திடீரென ஒரு வியாதி ஏற்பட்டது. எந்த வியாதி என்று தெரியாது. ஏனென்றால் அது கிராமம். இவர் பலவீனப்பட்டார், இவரால் சுவாசிக்க முடியாது. இதனால் இவர் பட்டணத்தில் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற மிகவும் பிரபல்யமான ஒரு வைத்தியசாலைக்கு இவரை அழைத்து வந்தார்கள். பெரிய வசதியுடைய ஒருவர், ஜமீன் என்றால் மிகவும் வசதியானவர். அங்கே வைத்தியர்கள் இவரை ஸ்கேன் பண்ணி இவரை பரிசோதனை செய்த பொழுது இவருக்கு ஒரு வியாதி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே அந்த ஜமீன், அவருடைய மனைவி, அவருடைய மூத்த மகன் அவருடைய வாகனத்தில் அழைத்து சென்றிருந்தார். மூவரையும் கூப்பிட்டு வைத்தியர் சொன்னார், உங்களுடைய இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வந்திருக்கின்ற வியாதி லெப்ரசி, அதாவது குஷ்டரோகம், தொழுநோய், குஷ்டரோக வியாதி உங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னதும் இவர் அப்படி ஆடி போய்விட்டார். அந்த 10 கிராமங்களுக்கும் தலைவராக இருக்கிற ஜமீன், எனக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டது என்றதும் இவர் அப்படியே ஆடி போய்விட்டார். சொன்னார் வைத்தியர், உங்களுக்கு நான் மருந்துகள் தருகிறேன், ஆனாலும் வியாதி உங்களுக்குள் முத்திவிட்டது. இவர் கிராமத்தில் இருந்ததால் இவர் கவனியாமல் இருந்தார், அதனால் குஷ்டரோக வியாதி உங்களுக்கு கூடுதலாக வந்துவிட்டது என்று இவர் சொல்லி வைத்தியர் அனுப்பிவிட்டார்கள். இந்த செய்தியை கேட்டு மூத்த மகன் அவர்தான் கூட்டிக் கொண்டு சொன்னார், குஷ்டரோகம் வந்துவிட்டது என்று சொன்னதும் மகன் சொன்னார், அப்பா, உங்களை என்னுடைய வாகனத்தில் ஏற்றி செல்ல முடியாது, நான் போகின்றேன், உங்களோடு நான் பேசினால் கூட எனக்கு அந்த நோய் தொற்றிவிடும் என்று சொல்லி அந்த இடத்திலேயே வைத்தியசாலையிலேயே மகன் இவரை கைவிட்டு விட்டு போய்விட்டார். அப்பா மிகவும் வேதனையோடு மனைவியை கூட்டிக் கொண்டு வாடகைக்கு ஒரு டாக்ஸியை பிடித்து கொண்டு, இன்னும் ஒரு மகன் அவர் இருக்கிறார், 2 மகன். இளைய மகன் இவர் மிகவும் செல்லமாக வளர்த்த மகன். அநேக சொத்துக்களை அந்த 2வது மகனுக்குத்தான் இவர் கொடுத்திருந்தார். எனவே அந்த 2வது மகனிடத்தில் இப்பொழுது ஒரு வாடகைக்கு டாக்ஸியை பிடித்து விட்டு கூட்டி செல்கிறார். இவருடைய மனைவி இவரும் செல்கிறார்கள். அங்கே போனதும் வைத்தியர்களுடைய ரிப்போர்ட்டை காட்டியதும் அந்த மகன் சொன்னார், அப்பா மன்னிக்க வேணும், என்னுடைய வளவுக்கு நீங்கள் வர வேண்டாம், வீட்டுக்குள்ளும் வர வேண்டாம், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய தொற்றிவிடும், மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி திரட்டி விட்டார். மிகவும் வேதனைப்பட்டவராக, இவருக்கு வியாதியை விட வேதனை, 2 பிள்ளைகளும் வர வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார்கள். கண்ணீரோடு ஒரு வாடகைக்கு ஒரு டாக்ஸியை பிடித்து மனைவியும் இவரும் தன்னுடைய கிராமத்திற்கு போனார்கள். கிராமத்துக்கு போனதும் இவருடைய பெரிய வீடு, ஜமீன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இங்கிருந்து அந்த வைத்தியசாலை வரைக்கும் போகும் எத்தனையோ 1000 பேர் சாப்பிடக்கூடிய பெரிய வீடு, பெரிய மாளிகை. அங்கே போகிறது மனைவி சொன்னார், நீங்கள் பிள்ளைகள் கைவிட்டார்கள் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லி மனைவி ஆறுதல் சொல்லி கவனித்துக் கொண்டு வருகின்ற வேளையில் இந்த குஷ்டரோகம் வந்தால் உடம்புக்குள் புழுக்கள் ஏற்படும், இந்த விரல்கள் எல்லாம் அழுகிவிடும், கண் இந்த பகுதியில் இருக்கிற இந்த சதைகள், எங்கெங்கெல்லாம் சதைகள் இப்படி இருக்கிறதோ அந்த சதைகள் அழுகும், விரல்கள் அழுகிவிடும், முழங்கை அழுகிவிடும், அழுகி அதிலிருந்து புழுக்கள் வர ஆரம்பிக்கும். இவருடைய ஒரு முழங்காலில் பெரியதொரு புண் ஏற்பட்டது. நாளடைவில் அந்த புண் பெரிதாகினது. அதுக்கு மருந்துகள் போட்டிருந்தார்கள் வைத்தியசாலையில். திடீரென்று அந்த இதை அடுத்து மனைவிதான் மருந்து போடுவார். மனைவி முழங்காலில் இருக்கின்ற காயத்திற்கு மருந்து போடுவதற்கு ஒரு நாள் எடுத்த பொழுது அதிலிருந்து புழுக்கள் வர ஆரம்பித்தது. இதை கண்டதும் மனைவிக்கு பயம் ஏற்பட்டது. எனக்கும் இந்த வியாதி தொத்துவிடும் என்று சொல்லி மனைவி சொன்னார், வீட்டில் என்னோடு இருக்க வேண்டாம், உங்களை நான் தனியாக கொண்டு
நான் பராமரிக்கின்றேன் என்று சொல்லி வீட்டு வேலைக்காரர்களிடம் சொல்லி கிட்டத்தட்ட 10-15 நாய்கள், 20க்கும் மேற்பட்ட நாய்கள் அவர்கள் வளர்ப்பவர்கள், அவ்வளவு பெரிய தனவந்தர்கள். நாய்கள் வளர்ப்பதற்கென்றே தனியாக ஒரு வீடு பின்னால் கட்டி வைத்திருந்தார்கள், வீடு மாதிரி குடிசைகள். அந்த நாய்களோடு சேர்த்து இவருக்கும் இடுப்பில் கைத்தை போட்டு கட்டி, கட்டாவிட்டால் இவர் வீட்டுக்குள் வந்து விடுவார் என்று சொல்லி இடுப்பிலே கைத்தை போட்டு கட்டி நாய்களுக்கு சாப்பாடு வைக்கின்ற இடத்தில் இவருக்கும் ஒரு பிளேட்டை வைத்து ஒரு வேலைக்கு ஆட்களை அமர்த்தி இவருக்கு சாப்பாடை கொண்டு தூரத்தில் நின்று கொட்டி விடுவார்கள். இவர் அதிலிருந்தே சாப்பிடுவார். அதற்கு ஒரு நர்ஸ் ஒரு ஆளையும் ஏற்பாடு செய்தார்கள். பராமரிப்பதற்கு சம்பளம் கொடுத்து ஒரு நர்ஸை ஏற்பாடு செய்து அவர் வந்து மருந்துகள் கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது, பராமரிப்பது இதுகள் செய்து வந்தார்கள். இப்பொழுது மனைவி போவதில்லை. இவர் நாய்கள் கட்டப்படும் இடத்தில் நாய்களோடு நாயாக இருந்து இவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். இப்படி இருக்கின்ற பொழுது இவருக்கு அந்த வியாதி இன்னுமாக கூடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் நர்ஸ் நிறைய சம்பளங்கள் கொடுத்து ஒரு நர்ஸை ஏற்பாடு செய்தார்கள். நர்ஸ் வந்து நன்றாக பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு நாள் இந்த புழுக்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், உடம்பில் ஏற்படுகின்ற பொழுது மைக்கோட் என்று சொல்வார்கள், சிறிய புழுக்கள், நிறைய புழுக்கள் ஏற்படும். அது சில நேரங்கள் சுவாசிக்கின்ற பொழுது சுவாச பைக்குள்ளும் சென்றுவிடும். ஒரு நாள் இவருக்கு இருமல் ஏற்பட்டு தும்மினார். நர்ஸுக்கு முன்னாலே மூக்காலே ஒரு புழு ஒன்று விழுந்தது. இதை பார்த்ததும் நர்ஸ் வருவதை நிறுத்திவிட்டார். எனக்கும் இந்த வியாதி தொற்றிவிடும் என்கின்ற பயத்தில் இப்பொழுது நர்ஸ் இவரை பராமரிப்பதை தன்னுடைய உயிர் முக்கியம், பணத்தை விட என்று சொல்லி நர்ஸும் வருவதில்லை. இப்போ மனைவியும் இல்லை, நர்ஸும் இல்லை. வேலைக்காரர்களும் போக பயந்தார்கள். ஏனென்றால் அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், தூரத்தில் இருந்தாலும் காத்திலே புழு வந்து எனக்கு தொற்றிவிடும் என்று பயந்தார்கள். யாருமே போவதில்லை. அதனால் இவருக்கு இப்பொழுது சாப்பாடும் கொண்டு கொடுக்க யாருமே இல்லாததால் சாப்பாடு இல்லாத இவர் மெலிந்து மிகவும் வேதனையோடு நாய்களோடு நாயாக இருந்தார். இந்த நிலையில் அந்த கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இவர்தான் சாப்பாடு கொடுப்பவர், சம்பளம் கொடுப்பவர். அந்த மக்களில் சிலர் இவரை பார்த்து இறக்கப்பட்டார்கள். நம்மளுக்கு எல்லோரையும் பரம்பரையாக நம்மளை ஆசீர்வதித்த ஜமீன் இப்படி நாய்களோடு நாயாக கிடந்து வேதனைப்படுகிறாரே, கத்திக்கொண்டிருக்கிறார்களே, அழுந்திக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி கிராமத்து மக்கள் இறக்கப்பட்டு இவரை என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த நாய்கள் கட்டப்படுகின்ற இடத்திலிருந்து ஒரு சிலர் எங்களுக்கு வியாதி வந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய ஜமீனுக்காக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நாய்களோடு இருப்பதை பார்த்து இவர் நாய்களோடு படுத்து வேதனைப்பட்டு புழுக்கள் வழிந்து கொண்டிருப்பதை பார்த்து இவரை தூக்கி கொன்று அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற காட்டிலே போட்டு விட்டார்கள். எங்களுடைய ஜமீன் எங்கள் கண் முன்னால் அழிந்து சாவதை நம்மளால் பார்க்க முடியாது. இவர் அலறல் சத்தத்தை கேட்க முடியாது. இரவில் இவர் அழுவார். அழுகையை கேட்க முடியாது, வேதனையை கேட்க முடியாது. இவருடைய குரலை கேட்க வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி கிராமத்து மக்கள் கொன்று அந்த காட்டிலே இவரை தூக்கி காட்டுக்குள்ளே போட்டு விட்டார்கள். எப்படியாவது இவர் சாகத்தானே போகிறார், எப்படி அந்த வியாதியில் இவர் மரிக்கப் போகிறார், அதை நாமல் பார்ப்பது, இந்த வேதனையை பார்க்காமல் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் எப்படி இவர் செத்து விடட்டும் என்று அவர்கள் தூக்கி கொண்டு காட்டிலே போட்டு விட்டார்கள். இப்பொழுது அந்த 10 கிராமங்களிலும் சுவிசேஷம் செல்லாத கிராமங்கள், கிறிஸ்துவை அறியாத கிராமங்கள். ஆனால் அந்த கிராமத்தில் கிறிஸ்துவென்று சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட கிராமங்கள். ஆனால் அந்த கிராமத்தில் இருந்து வேறொரு நிறைய தூரத்தில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு திருச்சபைக்கு செல்லுகின்ற ஒரு சகோதரன் இருந்தார். அவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு, அவர் பெருசாக அந்த கிராமத்தில் சபைகள் இல்லாததால் ரட்சிக்கப்பட்டவர். ஆனால் அவர் மறைமுகமாக பெரிய அளவு கிறிஸ்தவனாக காட்டிக்கொள்வதில்லை. ஆனால் நன்றாக துதித்து ஆராதித்து தேவ பயமுடைய ஒருவர் இருந்தார். அவர் அந்த கிராமத்தில் இருக்க வயலில் கூலி வேலை செய்பவர். இவர் அந்த காட்டு பகுதியாகத்தான் தன்னுடைய வேலை செய்கின்ற அந்த வயலுக்கு பைசிக்கிளில் வருபவர். இவர் மதிய உணவை எடுத்துக்கொண்டு காலையில் வேலைக்கு போகின்ற பொழுது அந்த காட்டுக்குள்ளாலே வருகின்ற பொழுது காட்டுக்குள்ளே ஒரு அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. இந்த காட்டில் மிருகங்கள் தானே இருக்கும், இந்த காட்டில் மனிதர்களுடைய சத்தம் இருக்காது, அந்த காட்டுக்குள் மனிதர்கள் இருப்பதில்லை, மனிதனுடைய சத்தம் கேட்கிறதே என்று சொல்லி இவர் பைக்கை நிப்பாட்டி கிட்ட போய் பார்த்தார். ஒரு மனிதன் அலறுகிற சத்தம். கிட்ட போய் பார்த்தார். இவர் ஜாமீன், ஆனால் இவருடைய கோலமெல்லாம் மாறி இவருடைய முகமெல்லாம் அழுகி புழுத்து இவர் இருக்கிறார். பார்த்ததும் இவர் சொல்லியிருக்கார் ஐயா என்று சொன்னதும் இவர் ஜமீன் என்று அடையாளம் காணவில்லை. ஒரு வயது ஐயா இப்படி வேதனையோடு இருக்கிறார் என்று சொல்லி ஐயா என்று சொன்னதும் அவர் சொன்னார், நான் மரணமடைய போகின்றேன், மரிக்கின்ற அளவு இருக்கின்றேன், எனக்கு குஷ்டரோக வியாதி ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள், என்னுடைய கிராமத்து மக்கள்
என்னில் இறக்கப்பட்டு இந்த காட்டுக்குள் கொண்டு போட்டிருக்கிறார்கள். நான் மற்றவர்களுக்கு இந்த நோய் தொற்றிவிடும், நீ கிட்ட வராதே, கிட்ட வந்தால் உனக்கும் இந்த நோய் தொற்றிவிடும் தம்பி, நீ கிட்ட வராமல் போய்விடு என்று சொன்னார். ஆனால் கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்தவரால், இந்த ஆத்துமா பாரம் உள்ளவராக இவர் உடனே என்ன செய்தார் என்று சொன்னால், அப்படியே சாப்பாட்டு அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு சாப்பாட்டை கொட்டிவிட்டு ஒரு இதில் கொட்டிவிட்டு அந்த பாக்ஸை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்க குளத்தில் இருக்கின்ற குளத்து நீரை எடுத்துக்கொண்டு வந்து இவர் மேல் ஊற்றினார். இவருக்கு ஊற்றியதும் சற்று கண்களை திறந்து இவர் எத்தனையோ நாட்கள் தண்ணீர் குடித்திருந்தார். இவருக்கு தாகம் ஏற்பட்டிருந்தது. அந்த குளத்து தண்ணீரை கொண்டு அந்த பக்கெட்டில் அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கின்ற அந்த மூடியில் தண்ணீரை நிரப்பி ஓடி வந்து இவர் தலையிலும் வாயிலும் ஊற்றினார். வாய்க்குள்ளே தண்ணீரை ஊற்றியதும் இவர் கொஞ்சம் கண்களை திறந்து நன்றாக கொஞ்சம் பலனுள்ளவராக பார்த்தார். அப்பொழுது இவர் எத்தனையோ நாட்கள் சாப்பிட்டிருந்தார். தான் கொண்டு வந்த சாப்பாட்டை எடுத்து இவருடைய வாய்க்குள்ளே போட்டு தண்ணீரை ஊற்றினார். ஏனென்று அவருக்கு விழுங்க முடியாது. தண்ணீரை ஊற்றியதும் கொஞ்சம் இவருக்கு பலன் வந்தது. தம்பி நீ போய்விடு, நான் புழுக்கள் நிறைந்திருக்கிறது என்று சொன்னதும் இவர் கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்தவராக இந்த ஆத்துமாவை விட்டு போக முடியாது என்று சொல்லி வேதனையோடு மீண்டும் போய் தண்ணீரை எடுத்து வந்து இவர் ஊற்றி காலை தொடப்போனார். இவர் சொன்னார், இந்த காலில் புழுக்கள் இருக்கிறது, காலை திறக்கவாது, இந்த காலில் இருக்கின்ற புழுக்களால் நீயும் செத்து விடுவாய், உனக்கும் வருமண்டு. ஆனால் அவர் கேட்கவில்லை. காலில் இருக்கின்ற அந்த கட்டை அவிழ்க்கின்ற பொழுது காலில் புழுக்கள் நிறைந்ததாக இருக்கிறது. உடனே மீண்டும் ஓடிப்போய் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து காலின் மேல் ஊற்றினார். ஊற்றி, உங்களுக்கு தெரியும், கிராமப்புறங்களில் வெயிலுக்காக இந்த துவாயை தலையில் கட்டியிருப்பார்கள் அநேகர். அவர் கிராமப்புறங்கள் வயல் வேலை செய்வர்கள் தலையிலே ஒரு தலப்பாய் என்று சொல்லுகின்ற துவாயை கட்டியிருப்பார்கள். அந்த துவாயை எடுத்து தண்ணீரை ஊற்றி பக்கத்திலே அமர்ந்து காலை துடைத்தார். காலை துடைக்கின்ற பொழுது அந்த இடத்தில் கிறிஸ்துவின் அபிஷேகம் இறங்கியது. காலை துடைக்க ஆரம்பித்த பொழுது கால் முழங்கால் அழுகி பெரியதொரு புண், அந்த புண்ணுக்குள்ளிருந்து அநேக புழுக்கள் வெளிவந்து கொண்டிருந்தது. இவர் அத்தனையையும் துடைத்து முடித்ததும் பார்த்தார், அந்த காயம் இருந்த இடமே இல்லை. அந்த காயம் இருந்த இடமே இல்லை. சரீரத்திலிருந்து எல்லா புழுக்களும் மாறியது. அப்பொழுது இவர் 2 கால்களும் ஊன்றி எழுந்து நின்றார். எழுந்து சொன்னார், இப்பொழுது நாங்கள் இருவரும் கிராமத்துக்கு போவோம் என்று சொல்லி இந்த ஜமீனை கூட்டிக் கொண்டு பைசிக்கிளில் ஏற்றிக்கொண்டு கிராமத்துக்கு போனார். இவருடைய உடம்பில் எங்கெங்கெல்லாம் தழும்புகள் இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் காயங்கள் இருந்ததோ, விரல்கள் அழுகி 5-10 விரல்களும் அழுகி, கால் வீரல்கள் அழுகி, முழங்கை அழுகி இருந்தது. அழுகி இருந்த இடங்களில் எல்லாம் காயங்கள் மாறி பழைய ஜமீனை போல் இவருடைய சரீரம் மாறியது. உடனே இவர் கிராமத்துக்கு போனதும் செத்து போய் இருப்பார் என்று சொல்லி காட்டிலே போட்ட இந்த மெலிந்து போய் கோலமாக இருந்த ஜமீன் இப்பொழுது சைக்கிளில் வந்ததும் கிராம மக்கள் ஓடி வந்தார்கள். இவர் உயிரோடு இருக்கிறார்கள் என்று பார்க்க வந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, இந்த 10 கிராமத்திற்கும் நான் தான் ஜமீன். எனக்கு செத்து போய்விடுவேன் என்று சொல்லி எல்லோரும் ஒதுக்கி காட்டிலே கொண்டு போட்ட என்னை உயிர் கொடுத்த இவர் சைக்கிளில் ஏற்றி கொண்டு பொழுது இயேசுவை பற்றி சொன்னார். இயேசுதான் உங்களுக்கு சுகம் கொடுத்து என்று சொன்னார். இன்றையிலிருந்து இந்த 10 கிராமத்தில் யாருமே இயேசுவை தவிர யாரையுமே கும்பிடக்கூடாது. இயேசுவை தவிர யாருமே தெய்வம் இல்லை. நான் எத்தனையோ சொந்த கோயில்களை கட்டி அந்த 10 கிராமங்களிலும் சொந்த கோயில், அவருடைய கோயில் எதுவுமே இல்லை. இயேசு மாத்திரம்தான் உண்மையான தெய்வம், எனக்கு உயிரை கொடுத்த தெய்வம். பாருங்கள், என் சரீரத்தில் புழுவும் இல்லை, குஷ்டரோகம் இல்லை, நோயும் இல்லை, பழைய ஜமீனாக இருக்கின்றேன். அந்த கிராமமே திரண்டு வந்து பார்த்தது. இயேசுவை தவிர யாரையும் வழிபடக்கூடாது என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தையில் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது 10 கிராமங்களிலும் 10 திருச்சபைகள் கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நாங்கள் போய் சொல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடம் போய்
சொல்லாவிட்டால் அவள் எப்படி கேள்விப்பட்டிருப்பாள்? சமாரிய ஸ்திரீ போய் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு சொல்லாவிட்டால் எப்படி அந்த மக்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள் இயேசுவை? அந்த கூலி தொழிலாளி அந்த ஜாமீனிடம் போய் அன்பை காட்டி இயேசுவை பற்றி சொல்லாமல் இருந்திருந்தால் அவர் எப்படி கேள்விப்பட்டிருப்பார்? அந்த ஜாமீன் ரட்சிக்கப்பட்டு அப்படியே இருந்திருந்தால் எதுவுமே அறிந்திருக்க முடியாது. அவர் ரட்சிக்கப்பட்டதும் இந்த சமாரிய ரட்சிக்கப்பட்டதும் குடத்தை விட்டு விட்டு ஓடியது போல அவருக்கு சுகம் கிடைச்சதும் அந்த கிராமத்துக்கு ஓடி வந்து அந்த கிராமத்தையே கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லாவிட்டால், அந்த கூலி தொழிலாளி சொல்லாவிட்டால் அவருக்கு தெரிந்திருக்காது. அந்த ஜாமீன் வந்து கிராமத்தில் உள்ள மக்களிடம் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லாவிட்டால் அந்த 10 பட்டியில் இருக்கின்ற 10 கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு எப்படி கேள்விப்பட்டிருப்பார்கள்? 10 திருச்சபைகளாக இன்றும் அந்த கிராமம் 10 கிராமங்களும் கிறிஸ்தவர்கள், வேறு யாருமே இல்லாமல் 10 கிராமங்களிலும் கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே 10 கிராமங்களிலும் 10 திருச்சபைகள் கட்டப்பட்டது. 10 கிராமங்களும் ஒருவரால் ஒரே ஒரு ஜாமீன் போய் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார், அவர்தான் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி ஒரே ஒரு ஜாமீன் சொன்னது நிமித்தம் 10 கிராமங்களும் 10 திருச்சபையாக இன்றும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தேசத்தில் அநேக மக்கள் பாகால் வழிபாடுகளும் சிலை வழிபாடுகளும் ஆண்டவரை அறியாத எங்கள் தேசத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதிருக்கிறார்கள். எங்களை ரட்சிப்புக்கு கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்காகத்தான் எங்களை அவர் மீட்டிருக்கிறார். மற்றவர்களுக்கு போய் இயேசு ஜீவனுள்ள தேவன் என்று சொல்வதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த இடத்தில் வைத்திருக்கார். நாங்கள் போய் சொல்லாவிட்டால் யார் சொல்வது? நாங்கள் போய் சொல்லாவிட்டால் யார் சொல்வது? இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயிடம் சொல்லாவிட்டால் யார் சொல்வது? சமாரிய ஸ்திரீ கிராமத்தில் சொல்லிடாவிட்டால் யார் சொல்வது? அந்த சமாரிய ஸ்திரீ சொன்னது கிராமத்தில் இருக்கிற மக்கள் மற்றவர்களிடம் போய் சொல்லாவிட்டால் யார் சொல்லியிருப்பது? அந்த கூலி தொழிலாளி போய் அந்த ஜாமீன் காட்டுக்கிறந்தவிடம் சொல்லாவிட்டால் யார் சொல்லியிருப்பது? அந்த ஜாமீன் அந்த கிராமத்தில் வந்து 10 கிராமத்தில் இருக்கிற மக்களிடம் இயேசு தான் எனக்கு சுகம் கொடுத்தார், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிடாவிட்டால் யார் சொல்வது? இந்த தேசத்தில் எங்களை கர்த்தர் வைத்திருப்பது மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்காக. நாங்கள் யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். நாங்கள் போய் சொல்லாவிட்டால் யார் சொல்வது? நீங்கள் போய் சொல்லாவிட்டால் யார் சொல்வது? ரோமர் 10ஆம் அதிகாரம் 14 வசனத்தை சொன்ன வசனத்தை பாருங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சமாரிய ஸ்திரீ அந்த கூலி தொழிலாளி அவர் பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை, பைபிள் காலேஜில் படிக்கவில்லை, சாதாரணமான படிப்பறிவு இல்லாத கிராமத்தில் இருக்கிற படிப்பறிவு இல்லாத ஒரு கூலி தொழிலாளி. அவர் அங்கே பிரசங்கம் பண்ணவில்லை. இயேசு உனக்கு சுகம் கொடுப்பார் என்று அன்பை காண்பித்தார். பக்கத்திலே வர வேண்டாம் சொன்னதும் ஒரு ஆத்துமா அழிந்து போகிறது என்று அன்பை காண்பித்தார். தேடி சென்றார், அன்பை காண்பித்தார், ஆண்டவரை பற்றி சொன்னார். ரட்சிக்கப்பட்ட கிராமங்கள் இன்றைக்கு 10 கிராமங்கள் ஆராதிக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் யாவரும் எழுந்திருந்து கண்களை மூடி நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம். இத்தனை நாட்களும் நாங்கள் சில நேரங்களில் எப்படியோ இருந்திருக்கலாம். பாருங்கள், சாதாரணமான சமாரிய பெண் சொன்னதும் கிராமம் ரட்சிக்கப்படுகிறது. சாதாரணமான கூலி தொழிலாளி சொன்னதும் அந்த கிராமம் ரட்சிக்கப்படுகிறது. மரிக்க போகின்ற இருந்த தொழுநோயாளி, குஷ்டரோக நோயாளியாக அழுகி போய் இருந்தவர் போய் சொன்னதும் 10 கிராமங்கள் ரட்சிக்கப்படுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் போய் சொல்லுகின்ற ஒருவர், அந்த ஒருவர் ரட்சிக்கப்பட்டும் அவர் போய் சொல்லி எத்தனையோ கிராமங்கள் ரட்சிக்கப்படக்கூடும். அற்பமாக எண்ண வேண்டாம். வெளியேறப்பெற்ற சுவிசேஷம், பெருமதிமிக்க வார்த்தை, இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையில் 10 கிராமங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்றும் திருச்சபையாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. எனவே கண்களை மூடி நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம். அழிந்து போகின்ற ஆத்துமாவை குறித்த பாரமுடையவர்களாக ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இதுவரை நாட்களிலும் நான் பயத்தோடு இருந்திருக்கலாம், உம்மை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கலாம்,
உம்முடைய வருகை மிக 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 சீக்கிரமாக இருக்கிறதப்பா. உம்முடைய வருகைக்காக ஆண்டவரே நான் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எனக்கு உதவி செய்யும் சொல்லுவோமா? இதுவரை நாட்களிலும் நாங்கள் எப்படியோ இருந்திருக்கலாம். இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்றிலிருந்து ஆண்டவரே நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் அப்பா. சமாரிய ஸ்திரியைப் போல, அந்த ஜமீனை போல, அந்த கூலி தொழிலாளியைப் போல என்னையும் பயன்படுத்தும் என்று சொல்லுவோமா? நம்முடைய உறவுகள், வீட்டில் இருப்பவர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட கிறிஸ்துவை அறியாமல் குடும்பத்தில் இருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு சொல்லுவோம், அயலவர்களுக்கு சொல்லுவோம், வேலை செய்கிற இடங்களில் சொல்லுவோம், நான் அன்றாடம் சந்திக்கிற இடத்தில் சொல்லுவோம், பக்கத்து கிராமங்களுக்கு போய் சொல்லுவோம். முதலில் எங்களோட வீட்டில் ஆரம்பிப்போம். நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, இதுவரை நாட்களில் நான் அலட்சியமாக இருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எனக்கு உம்முடைய ஆவியை ஊற்றும் என்று கேளுங்க. லூக்கா 12:12 சொல்லுகிறது, பேச வேண்டியவற்றை பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்று சொல்லி இருக்கிறார். எனவே ஆவியானவர் எங்களோடு இருக்கின்ற பொழுது பயப்பட வேண்டாம். நான் கண்களை மூடுங்க, கண்களை மூடி ஆண்டவரிடம் கேளுங்க, வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, இனிமேல் உமக்காக வாழ்கின்றேன், உம்மை பற்றி சொல்லுகிற ஆண்டவரே, இன்றைய நாள் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, யாரெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க, நற்செய்தி அறிவிக்க தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ சுவாமி, ஒரு புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய ஆவியினால் நிரப்புங்கப்பா. சுவிசேஷ பாரத்தை கொடுங்கப்பா. பயத்தின் ஆவியை நீக்கி சுவிசேஷ வரத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஆமென். எங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய இரக்கத்தினாலே அவர் தொட்டபடியினால் இன்றைக்கு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எங்களுடைய நன்மையினால் அல்ல, நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறபடினால் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை நாங்கள் தேடி வந்தபடியினால் அல்ல, அவருடைய மிகுந்த கிருபையினாலே எங்க மேல மனம் இறங்கினபடினால் இன்னைக்கு நாங்கள் அவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, எங்களுக்கு ஒரு வியாதி வரும் பொழுது, எங்களுக்கு ஒரு வேதனை வரும் பொழுது, எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, எங்களுக்கு போறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது, ஆறுதல் அடைவதற்கு ஒரு இடம் இருக்கிறது, எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு இடம் இருக்கிறது, விடுதலை ஆகுறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் அழுது முழு ஆவியை ஊற்றி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எங்களுக்கு செல்வதற்கு ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் இயேசுவின் பாதம். ஹல்லேலூயா. இயேசுவின் பாதம் எங்களுக்கு இருக்கிறது, தேவ சமூகம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, எங்களைப் போல நாங்கள் ஒரு காலத்திலே அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு பாவத்திலே நாங்கள் மூழ்கி போய், யார் என்னை விடுவிப்பார், யார் இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பார், யார் இந்த துன்பத்திலிருந்து, யார் இந்த கண்ணீரிலிருந்து, யார் இந்த வேதனையிலிருந்து என்னை விடுவிப்பார் என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்த வேளையிலே ஒருவர் எங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தபடினால், யாரோ எங்கள் மேலே இரக்கம்பட்டு எங்களுக்காக ஜெபித்தபடினால் இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் பிரியமானவர்களே, எங்களைப் போல எத்தனையோ பேர் இந்த பூமியிலே அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜமீன்தாரை போல நாங்கள் மரிக்கிற தருவாயில இருந்தோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாதி வரவில்லை என்று சொல்லி. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆவிக்குரிய மரணத்திலே மரித்து கொண்டு இருந்தோம். நாங்கள் தேவனை அறியாமல் நாங்கள் மரித்தால் நரகத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலையில இருந்தோம் என்று சொன்னால், தேவனை அறியாமல் இந்த மன்னிப்பை பெறாமல், இந்த சுவிசேஷத்தை அறிந்து இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் யாராவது மரிப்பார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்கள் நிச்சயமாக அவர்கள் நரகத்துக்கு தான் செல்லுவார்கள். நாங்கள் ஒரு காலத்தில் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தோம்.
ஆவிக்குரிய மரணம் அடைந்திருந்தோம். ஆவிக்குரிய மரணத்தில் நாங்கள் மரித்துக் கொண்டிருந்தோம். ஆனாலும் அவருடைய அன்பு எங்களை தொட்டபடினால், கல்வாரி அன்பு எங்களை தொட்டபடினாலே நாங்கள் அந்த ஆவிக்குரிய மரணத்தில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு யாருக்குமே கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிக்கோன்னு சொல்லி உங்களுக்கு மனது வரவில்லையா? ஆமென். அந்த மீட்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆமென். நல்ல ஒரு கரோஸ்தை கொடுப்பேன் எங்களுடைய தேவனுக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர். ஆமென். எங்களை மீட்ட தேவன். எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் மற்றவர்களுக்கு போய் சொல்லுவதற்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலை பொழுதிலே நாங்கள் இதை ஒரு பொருட்டாக எண்ணாமல், நான் மட்டும் பரலோகத்துக்கு போனா போதும், நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டா போதும், நான் மட்டும் ஜெபம் பெற்று போராடி என்னுடைய பிரச்சனை தீர்த்து கொண்டால் போதும் என்று சொல்லி நினைக்கிறதை நாங்கள் நிறுத்தி விடுவோம். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, அப்பா எனக்கு அந்த ஆத்தும பாரத்தை தாருங்க, அந்த ஆத்தும பாரத்தை தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆத்தும பாரத்தை தாருமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஒரு விஷயம் இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், எங்களுடைய துக்கங்கள் எதுவாக இருந்தாலும், எங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, அது மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய தாகத்தை ஆண்டவரே, உம்முடைய வாஞ்சையை நிறைவேற்ற ஒரு பிள்ளையாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் கடைசி தருவாய்க்கு வந்திருக்கிறோம், நாங்கள் கடைசி நிமிஷத்துக்கு வந்திருக்கிறோம். அவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. கதவு அடைக்கப்பட போகிறது, கிருபையின் கதவு அடைக்கப்பட போகிறது. அதற்கு முன்பதாக ஆண்டவரே, ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாரத்தை ஓ ஹல்லேலூயா என்னை அனுப்புங்க ஆண்டு என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்போமா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த ஆத்துமா பாரத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. ஓ ராஜாவே, ஓ எனக்கு அந்த ஆத்துமா பாரத்தை தாருங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வருகை வாரத்துக்கு முன்பதாக ஆண்டவரே அநேக ஜனங்களை உம்மண்டையிலே கொண்டு வர என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி இந்த காலை பொழுதில் எங்களை ஒப்புக் கொடுப்போமா. ஆண்டவரே கேட்பானாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ எங்களை ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒரு அபிஷேகம் பொழுது கடந்து வருவதாக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே
ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல யார் யார் ஆண்டவரை கதறி கேட்கிறார்களோ அப்ப அந்த ஆத்தும பாரத்தை கொடுங்க, ஒவ்வொருவருக்கும் கொடுங்க, அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. உம்மை குறித்து ஆண்டவரே சுவாமி மற்றவர்கள் சொல்லுகின்ற அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா உமக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே சுவாமி ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஒரு புத்துணர்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம், ஒரு உயிரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஏசப்பா அந்த சுவாமி கர்த்தாவே அந்த வல்லமையை ஊற்றுங்க, அந்த சுவாமி உயிர் மூச்சை கொடுங்க, அந்த பலத்தை கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகப்பா இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, இந்த கடைசி தருவாயிலே ஆண்டவரே, இந்த கடைசி மனுத்தியானது அந்த நொடியிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உயிர்ப்பிங்க, உயிர்ப்பிங்க, எழுப்புங்க ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் ஆண்டவரே சுவாமி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாய் செல்லுகிற ஒவ்வொரு இடத்திலையும் சென்று ஆண்டவரே சுவாமி உம்முடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாய் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் பாரப்படத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆத்துமா பாரத்தினால் நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. கர்த்தாவே நீங்க சொன்னீங்க எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வார்னு சொன்னா என் பிதாவினை கனப்படுத்துவான்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நான் ஜெபிக்கிறேன் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்யட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தத்தக்கதாய் ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஆவியை, ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, ஒரு விசேஷித்த வல்லமையை ஊற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா பொறுப்பிடுங்க, இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே வல்லமையினால் நிரம்பட்டும், வல்லமையினால் நிரம்பட்டும். அப்பா உம்முடைய கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். யார் யார் இந்த காலை பொழுதிலே மனபாரத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு வந்தார்களோ அப்பா ஒருவரும் வெறுமனே போகாதபடி ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுவாமி தொட்டு சுகப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே அவர்களுடைய வியாதிகள் மாறி போவதாக, ஆண்டவரே அவர்களுடைய துக்கங்கள் ஆண்டவரே அகன்று போவதாக, அவர்களுடைய கண்ணீர் கவலைகள் யாவும் ஆண்டவரே துடைத்து ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா வந்த பிரகாரமாய் உம்முடைய பிள்ளைகள் செல்லாதபடி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவரே நீங்க செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி உம்முடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே எங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு போதனமாளோடு கூட இருங்க, ஒரு தேவ ஊழியக்காரோடு இருங்க ஆண்டவரே. அப்பா இந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவரே சுவாமி உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க கூடவே இருந்தவர்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா ஆபத்து விபத்துகள் இருந்து, எல்லா சுவாமி பொல்லாப்புகள் இருந்து, எல்லா ஆண்டவரே தீமைகள் இருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவர்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளோடு கூட நீங்க இருங்கப்பா, அவர்களுடைய பிரயாணங்களோடு நீங்க இருங்கப்பா. அவர்கள் தூரத்து பிரயாணங்கள் செல்லும் பொழுது கூடவே இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கூடவே இருந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க சுவாமி. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சமாதானம்
இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வரும் வரைக்கும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று விசேஷமாக